தமிழக சட்டமன்றத்தில் இன்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களால் தமிழ்நாட்டிற்கு வாசித்து அளிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டு மக்களின் நீண்ட நெடிய பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. என்னுடைய பண்ருட்டி தொகுதியில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட கலை அறிவியல் கல்லூரியில் தொடங்கி பல்வேறு மாவட்டங்களுக்கு கலை அறிவியல் கல்லூரிகளும், அதுபோன்று இலங்கையில் வாழ்கின்ற எமது ஈழத்து உறவுகள் போரினால் பாதிக்கப்பட்டு இந்த மண்ணுக்கு வந்த மக்களுக்கு சுமார் 3000 வீடுகளை 200 கோடி ரூபாயில் கட்டித்தர வேண்டும் என்ற எனது கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த நிதிநிலை அறிக்கையிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுபோன்று 9 லட்சம் அரசு ஊழியர்கள் பயன்பெறுகின்ற வகையில் அவர்களுடைய 15 நாள் விடுப்பு தொகையை உடனடியாக விடுவிப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அறிவித்திருக்கின்ற அறிவிப்புக்கு இணங்க நிதியமைச்சர் இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். இதுபோன்று பள்ளிக் கல்விக்கு சுமார் 46,000 கோடி ரூபாயை ஒதுக்கி ஏழை கிராமப்புற மாணவர் செல்வங்களின் பள்ளி கல்வியை உயர்த்துகின்ற அந்த முயற்சி, நிதி பற்றாக்குறையில் நம்முடைய அரசு இருந்தபோதும் கிடைத்த வருவாய் நிதியிலிருந்து எல்லா துறைகளுக்கும் உரிய நிதிகளை ஒதுக்கி தமிழ்நாடு சீரான ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதற்கு இந்த நிதிநிலை அறிக்கை அடித்தளமாக அமைந்திருக்கிறது. அதாவது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிறது. நம்முடைய உயிரினும் மேலான தாய்மொழி தமிழை அழித்தொழிப்பதை குறியாக கொண்டிருக்கிறது. நட்பு பாராட்டி நம்மை அவர்கள் முதுகில் குத்தி கொண்டிருக்கிற இந்த சூழலில் தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதல் முறையாக இந்த நிதிநிலை அறிக்கையிலே கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பக்கங்களை கொண்ட இந்த நிதிநிலை அறிக்கையில் சுமார் 55 பக்கங்களில் தமிழ்மொழியின் சிறப்பை குறித்து நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் வாசித்தளித்திருக்கிற இந்த நிதிநிலை அறிக்கை ஒரு தமிழனாக நான் பெருமை கொள்கிறேன். ஆதிக்க இந்தியை திணிக்க நினைக்கின்ற பாரதிய ஜனதா அரசுக்கு இந்த நிதிநிலை அறிக்கை சரியான ஒரு பதிலடியாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இந்த நிதிநிலை அறிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக வரவேற்று இதை வாசித்தளிக்க உதவிய நிதிச் செயலகத்தினுடைய செயலாளர் உள்ளிட்டவர்களுக்கும், மிகச்சிறப்பான ஒரு நிதிநிலை அறிக்கையை மிகச்சிறப்பாக வாசித்தளித்த நிதி அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.